இந்திராதி தேவர்களும் ஞானியர், முனிவர், யோகியர் எனும் அனைவரும் ஒன்று கூடி நடமாடப் போகும் தர்ம நெறிகட்கு வழிதவறும் கொடும் இம்முற்றிய கலியுகத்தை எண்ணி அஞ்சியவராய் மனம் தடுமாறி பராபரமான சிவபெருமானிடம் தங்களின் அஞ்சுதலின் இயலாமையை எடுத்துரைத்து முறையிட இறையனார் இதற்கு எடுத்து இயம்பினார். ஊழிகள் தோறும் விண்ணவர்க்கும் அனைத்து ஜீவன்களுக்கும் அல்லல்கள் நேருகையில் தடுத்தாண்டு காத்தவள் நம் ஆதி அன்னை இந்த தாயே. நம் ஆதி அன்னை பிரம்மத்தின் சக்தியானவள். ஆதலால் நம் தாயிடம் முறையிடுவதே சரியான வழி என்று கூற அனைவரும் ஒன்றுகூடி சரணகோஷமிட்டு சர்வலோக மாதாவை அழைக்க அன்னையானவள் திருவுளம் பற்றி திருக்காட்சி கொடுத்து உரைக்கலானாள். கடந்த 3 யுகங்களாலும் ஒவ்வொரு தேவருக்கும் நான் கொடுத்த வாக்கின்படியும் தேவர்களாகிய தாங்கள் என் கலியுக விஸ்வரூப திருக்காட்சியை கருணை கூர்ந்து திருவருள் புரிய வேண்டும் என்ற கோருதலின்படியும் அறம் மயக்கமுறும் இம்முற்றிய கலியுகத்தில் திரு அவதாரம் புரிவேன் என்று திருவாய் மலர்ந்து தேவர்களின் அச்சத்தை போக்கினாள். இவ்வண்ணமாக வாக்களித்த தாய்க்கு ஆதி பராபரன் தம் செங்கோலையும் உகந்து அளிக்க அதை அன்னை தம் திருக்கரம் ஏந்தி ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல் எனும் 5 தொழிலை தன்வசமாக்கி சிவ திருமேனி சாம்பலை வினை தீர்க்கும் மருந்தாகக் கொண்டு தன் திரு அவதார நோக்கத்தின் காரிய நிமித்தமாக 7 கன்னிகைகளில் மூத்தவளையும் தம்மை மட்டுமே துதித்து தவம் இயற்றிய 7 தவசீலர்களையும் துணையாகக் கொண்டு பூவுலகில் பிரசன்னம் செய்ய தாய் வரும் பொழுது தன் அண்ணனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு அன்பு வேண்டுகோள் விடுக்கின்றாள். கோவிந்தன் தியான நிலையில் இருக்கும் வேங்கடமலை கடந்து தான் நடமாடும் ஆலயங்களில் பரிவார தேவனாக நின்று அருள் புரிய வேண்டும் என்று அன்பு கட்டளையிட அவ்வாறே நடப்பேன் என்று கூறினான் கோவிந்தன். அன்னையே, அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நீயே, நவகளஞ்சியங்களும் சகல யோகங்களும் சகல போகங்களும் சகல செல்வங்களும் நீயே என்று தாம்பூலம் கொடுத்து மகாலட்சுமியே வணங்கினாள். மாதா சரஸ்வதியும் அன்னையை ஞானத்தின் சொரூபமே தாங்கள்தான் என்று வேதங்களுக்கு பொருளாய் விளங்குகின்ற தாயை வணங்கினாள். சூரிய தேவன் தனது நாளான ஞாயிற்றுக்கிழமையன்று அன்னை பூலோகத்தில் அவதரிக்க வேண்டுமாறு வேண்டுதல் வைக்க அன்னையும் ஏற்றுக்கொள்கிறாள். பிறகு அன்னை சிவனாரை தன் பாகமாகக் கொண்டு அன்னை முதிர்ந்த எழிலார்ந்த கோலம் கொண்டு யமனை சோதித்து சூலத்தையும் பாசறையையும் யமனிடமிருந்து பெற்றுக்கொண்டு தேவலோகத்தின் கன்னியர் 7வரையும் தன் திருவடி அருகாமையிலேயே எந்நேரமும் இருந்து பூஜிக்கும் அருளை தர வேண்டும் என்று அன்னையை பணிந்து நின்ற 7 தவசீலர்களையும் தன் குழந்தைகளைப் போல் பாவித்து உடனழைத்து வந்தாள். இவர்கள்தான் 21 தலைமுறை அருளாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். தன் நாதன் இட்ட கட்டளைப்படி அழித்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழிலையும் கொண்டு மேகமென விரிந்த சடையில் புரைசூடி 1000 சூரிய பிரகாச ஜுவாலையின் நடுவே தன் அண்ணன் திருமாலின் பஞ்சனையாம் 1000 நாவுடைய ஆதிசேஷன் குடைபிடிக்க அஷ்டநாகங்களை அணிகலன்களாக பூண்டு சரடுமாலை தரித்து அழகிய கரங்களில் பிரம்மசுவடி, யமசூலம், கத்தி, கபாலம், டமருகம், பாசம், ஜபமாலை, தண்டு முதலிய ஆயுதங்களை மறைபொருளாய் தரித்து மானுடன் காணும் வண்ணம் தன் நாதன் அளித்த செங்கோலையும் 4 வேதங்களையும் வினை தீர்க்கும் மருந்தாய் வேம்பினையும் கையில் கொண்டு கருணை விழிகொண்டு காக்க ஸ்ரீ சுப்பிரமணியரின் கலி அவதாரமான ஸ்ரீ முத்து வீரனையும் ருத்ர அம்சமான மயான காத்தவராயனையும் காவல் தெய்வங்களாகக் கொண்டு 7 கன்னிகைகள் மற்றும் 7 யோகிகளையும் சிவகணங்கள் ஐராவதம், காமதேனு, கற்பக விருட்சம், அமிர்தகலசம், சஞ்சீவி பர்வதம் என அனைத்தையும் கொண்டு தன் சிம்ம வாகனத்துடன் தென்னகத்தின் மலைப்பகுதியில் தன் திருவடி பதித்தாள் பிராமண கண்ணி.